ஹாய், வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டையும் சுண்டலும் பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன், பனவெல்லம். அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம வச்சு எடுத்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் கரைச்சது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சத்து மாவும் தேங்காவும் சேர்க்க போகிறோம். சத்து மாவு 2 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு இந்த 1 கப் நமக்கு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டி தண்ணியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு பண்ணிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் போட்டு கிண்டுங்க. இது கூட நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திருவண்ண தேங்காய் கூட சேர்க்கலாம், தப்பில்லை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி சத்து மாவில் நான் அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்துருக்கு. எல்லா பொருளும் வறுத்து தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச சத்து மாவு இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடையிலேயே இப்போ சத்து மாவு மிக்ஸ் விற்கிது. நீங்கள் அதை வாங்கி இதே ப்ராசஸில் பண்ணால் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது நல்லா ஆறிடும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை கொழுக்கட்டை பிடிச்சி வேக வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்தால் போதும், நமக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிரும். அது ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். இப்போ நெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கப்பு மாதிரி கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம மாவு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்ல ஷேப் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மோதகம் ஷேப்பில் அழகாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழகாக நமக்கு மோதகம் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி மோல்டு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கையிலையே ஆக்சுவலாக இது பிடி கொழுக்கட்டை, அதனால் நான் இந்த மாதிரி கையிலையே நான் பிடிச்சு தான் வச்சேன். 2-3 மட்டும் சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சு நான் மீதியில் இந்த மாதிரி பிடிச்சு தான் வச்சேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டேன். தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ தண்ணி சுட்ட வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் வேக வைங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கோம். மேலும் சத்து மாவில் நிறைய சிறுதானியம் நான் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸும் கூட இது. இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு சுண்டல் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம அதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அது கூட நான் 2-3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வரமிளகா சேர்க்கறது பிடிக்கலைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிஞ்சதும் இது கூட நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சுண்டல் வேக வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு இருந்தால்
5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கூட கொஞ்சமாக திருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம செய்கிறனால நான் வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வெங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சுண்டல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய கொழுக்கட்டையும் சுண்டலும் பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்குது ரெசிபின்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாய்.